Hi dear students, how are you? 2 days உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, ஃப்ரீயாக உட்காந்து எழுதுனீங்களா? அந்த இது ப்ராப்ளம்ஸு ஏதாவது அதான் டெய்லி போட்டு பாருங்கள், தியரி பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சம் வேகம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும், ஆனால் அவ்வளோ இது சொல்ல முடியாதுமா. ஸோ நீங்கள் நல்லா எழுதி பாருங்கள். நோ வில் சி தட் அன்றைக்கி வேலக்னஸ் தியரம் சொன்னேன், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரீகால் பண்ணுங்கள், எழுதுங்க. டெய்லி வேலக்னஸ் தியரம், லாமிஸ் தியரம், 2 தியரம் கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. கண்டிப்பாக எல்லா இதுலேயும் கொஷின், யூனிவர்சிட்டி கொஷனில் இருக்கும். நீங்கள் வேணுமே பாருங்கள், எடுத்து முன்னாடி பேப்பர்ஸில் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ்லாம் கேட்டுருப்பாங்க. ஸோ அதனால் டெய்லி அந்த ப்ராப்ளம்னும் வேலக்னஸ் தியரம், லாமிஸ் தியரம் ஒரு இது மாதிரி நோட் மாதிரி எழுதி டெய்லி பாருங்கள். ஓகேம்மா? இந்த வேலக்னஸ் தியருக்கு அப்புறமா தான் இது ரிமார்க் இருக்குது. இது வரைக்கும் நான் அன்றைக்கி பார்த்தோம்ல, வேலக்னஸ் தியரம் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிமார்க் பாருங்கள். The above moment is independent of the position of A on the straight line, because if B is any other point on the line, then நம்ம ரிமார்க் சொல்லியிருக்காங்க, the above moment is அந்த முன்னாடி இது வந்து independent the position of A on the straight line, because if B is any other point on the line. இப்போ B வந்து another பாயிண்டில் இருந்துச்சுன்னா தென் என்ன இருக்கும்? OP vector cross F vector is equal to OA plus AB cross F vector. OB எப்படி எழுதலாமா? OB எப்படி எழுதலாம்? OA plus AB உங்களுக்கே தெரியும், OA plus AB cross F vector. இப்போது F உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா OA vector cross F vector plus AB vector cross F vector. இது ரெண்டுமே என்ன இருக்குது? OA cross F vector plus AB cross F vector வந்து உங்களுக்கு 0 வந்துடும். ஏன்னா இது வந்து B any other point on the line, so அது வந்து 0 ஆகிடும். ஸோ OA cross F vector plus 0. ஸோ OB cross F vector is equal to OA cross F vector. ஓகே அம்மா? செகண்ட் ரிமார்க் பாருங்கள். If the moment of F vector about A is O, then either F vector is equal to 0. செகண்ட் வந்து line of action of F vector pass through A. The moment of F வந்து about A is O இருந்துச்சுன்னா then either F vector வந்து 0வாக இருக்கணும், ஏன்னா இன்னொன்று என்னென்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எஃப் வெக்டர் பாசஸ் த்ரூ ஏ. ஓகேம்மா? அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அபவுட் எ லைன். லெட் இது வந்து டெஃபினேஷன் மாதிரிமா. லெட் எஃப் வெக்டர் பி எ ஃபோர்ஸ் அண்ட் ஏ பி எ பாயிண்ட் ஆன் த லைன் ஆஃப் ஆக்ஷன். லெட் எல் பி எ லைன் த்ரூ எ பாயிண்ட் O, the direction of the line being specified by E cap. Then the scalar product OA vector cross F vector dot E vector is called the moment of a force F vector about the line L. நம்ம சொல்கிறாங்க, let F vector be a force and A be any point on its line of action. Let L be a line through a point O. L வந்து ஒரு லைன் ஓக்குள்ளே ஒரு லைன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கன்சிடர் பண்ணுறீங்க. சாரிம்மா, இது அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் என்ன இருக்குது, நான் பார்க்குறேன். The direction of the line being specified by அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம E கேப்னு சொல்லி எழுதாங்க. இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னா OA vector cross F vector dot E cap is called the moment of a force about the line. ஸ்கேலர் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா OA vector cross F vector dot E cap is called the moment of a force of F vector about the line L. ஓகே, தென் பாருங்கள் ஸ்கேலர் மூமெண்ட். Let F vector be a force in a plane. Let A be any point on its line of action and O be any point in the plane. F vector என்ன சொல்கிறாங்க? Be a force in a plane. Let A be a point on its line of action and O be any point in the plane. Let ON be the perpendicular from O to the line and ON is equal to P ன்னு சொல்கிறாங்க. F vector வந்து force in a plane. A be a point on its line of action and O be any point in the plane. Let ON be the perpendicular from O to the line BC. So ON வந்து P னால் எடுக்கிறீங்க. Then the scalar moment of F vector about O, OA vector cross F vector is equal to OAF. இது உங்களுக்கு தெரியும், OAF sin theta n cap. So OAF வந்து OA வந்து P, so PF into n cap.
where theta is the angle between OA and F. Unit vector perpendicular to OA ன்னு சொல்றாங்கம்மா. நெக்ஸ்ட் பாருங்க, ஜெஃபர் சும்மா பாருங்க இதெல்லாம். General motion of a rigid body. A system of particles such that the distance between any two of them is always constant. General motion of a rigid body. Now, so system of particle such that the distance between any two point of them is always constant. என்ன சொல்றாங்க? System of particle such that the distance between any two of them is always constant ன்னு சொல்றாங்க. Next, applied force என்ன? And applied forces on a body by external agencies are called applied forces. Applied forces on a body by external agencies are called applied forces. Next வந்து effective force பாருங்க. If a particle of mass m has an acceleration r vector, then mr vector is called the effective force of the particle. If a particle of mass m has an acceleration r vector, then mr vector is called effective. இது mr vector இந்த டபுள் டாட் இருக்கமா resultant force மாதிரி. ஸோ r vectorக்கு இந்த மாதிரி போடுவீங்க. mr vector dotனா அது resultant force ன்னு அர்த்தம். It's called effective force of the particle. The effective force on the particle to the applied force on the particle is mr vector is equal to f vector. சும்மா ஒரு glance பாருங்கம்மா, இதெல்லாம் important மட்டும் பாருங்க. equation of a motion of a rigid body, இது வந்து ஒரு தியரம். நம்ம சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. equation of a motion of a rigid body. The mass center of a rigid body of mass m moves as if it is a particle of mass m act on by the applied forces on the rigid body moved parallel and made act on it. நம்ம சொன்ன mass center of a rigid body of mass m எப்படி மூவ் ஆகுதுன்னா as a particle மாதிரி மூவ் ஆகுது and act on a applied forces on the rigid body. It moved parallel and made act on it. ஓகேம்மா, இது parallel மூவ் ஆகி அதில் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யூ see the proof. Let us make the following assumption. நாங்கள் assume பண்ணுறோம் என்னென்னா m1 m2 m3 are the masses of the particle in rigid body. அப்போது அது ரிசல்ட் என்ன இருக்கும்? m is equal to m1 plus m2 plus m3 plus etc. இருக்குமா? நெக்ஸ்ட் வந்து r1 r2 r3 are the position vector of the particle m1 m2 etc. நெக்ஸ்ட் வந்து என்ன அசைன் பண்ணணும்? லெட் fij vector of into 1 i vector plus j vector is effective forces. is a effective forces ன்னு சொல்கிறாங்க. அது என்ன? fij வந்து என்னென்னா applied forces, be a applied forces. therefore f vector is equal to f11 plus f22 plus f33 plus etc. உங்களுக்கு தெரியும் applied forces f vector is equal to ma தெரியும் இல்லாமா? moment into acceleration. Then let r vector be the position vector of the mass, the center g of a rigid body. R vector is equal to m1 r1 vector plus m2 r2 vector plus etc. divided by n. Now fij vector and fji are the equal magnitude but opposite direction. அப்படி தான் நம்ம இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, மேக்னிடியூட்டில் ஈக்குவலாக இருக்குது, பட் ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்குது. fij வந்து fji. ஸோ fij is equal to minus fji vectorன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வரும்? fij plus fji is equal to 0. Keep it as equation number 1. The equation of motion என்னமா சொல்லியிருக்கோம்? m1 m2 m3 etc. வந்து equation of motion. Then m1 r1 vector is equal to f11 vector plus f12 vector plus f13 vector plus etc. அதே மாதிரி m2 r2 vectorனா f21, அதே மாதிரி f21 plus f22 plus f23, அதே மாதிரி m3 r3னா f31 plus f32 plus f33 plus etc. Adding these equation என்ன வரும்? m1 r1 vector plus m2 r2 vector plus m3 r3 vector னா என்ன வரும் உங்களுக்கு? இந்த மாதிரி வருமா? f11 f12 f13 etc. அதே மாதிரி f21 f22 f33 plus etc. அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு என்ன இருக்குது? f11 f22 plus f33 plus etc. that is equal to என்னமா? இதோட ஹோல் இது ரிசல்டன்ட் என்னமா? f vector. that is the f vector.
sum of the effective forces is equal to sum of the applied forces. அப்போது என்ன மாதிரி but m1 r vector plus m2 r2 vector plus etc is equal to mr vector. ஸோ f is equal to mr vector. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, ஈஸியாக இருக்கும், ஆனால் இம்பார்ட்டண்ட்டு டைம் நீங்கள் எழுதி போட்டு பாருங்கம்மா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? kinetic energy of a rigid body. ஃபஸ்ட்டு kinetic energy என்னன்னு பாருங்கள். The kinetic energy of a particle of a mass moving with a velocity v is 1/2 mv square. If the position of the particle is r vector, the kinetic energy formula நம்ம கொடுத்துருக்காங்க 1/2 m into resultant r மாதிரி r vector dot r vector. Kinetic energy of a rigid body க்கு இதுதான் உங்களுக்கு formula. T is equal to 1/2 summation m r vector dot r vector. இது ஒன்று பாருங்கள். Equivalent system of forces. Two systems of forces which produce the same motion on a given rigid body are equivalent from the equation of the forces of mass center and the motion of the body about the mass center are equivalent. என்ன சொல்கிறாங்க? Two systems of forces which produce the same motion on a given rigid body are equivalent from equation of the forces. வந்து சிஸ்டமோட ஃபோர்ஸஸ் வந்து அதோட மோஷனும் வந்து சேமாக இருக்கும். எங்கேருந்து தான் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அதோட சென்டர் ஆஃப் த பாடி வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் த வெக்டர் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர் ஒன் சிஸ்டம் ஈக்குவல்ஸ் த வெக்டர் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த அதர் சிஸ்டம். therefore fi vector is equal to fi dash, summation fi is equal to summation fi dash ன்னு சொல்கிறாங்கம்மா. தட்ஸ் ஆல். இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு வந்து புக் ஒர்க்கை வந்து நாளைக்கு பார்க்கலாம். இதுவும் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்கள், நான் டீச் பண்ணுறேன். ஓகே அம்மா கேர்ள்ஸ். ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ கேர்ள்ஸ்.